நல்லா பேசுவாங்க ஆண்டவரை பத்தி. ஒரு சிலருக்கு நல்ல பணிவிடை ஆற்றுவாங்க. எல்லாருக்கும் தேவன் அவங்களுக்கு தக்கதான அபிஷேகத்தை கொடுத்தார். ஆமென். ஐயா, வேலை செய்யறதெல்லாம் அபிஷேகமா அப்படின்னு சொன்னா அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கலன்னு அர்த்தம். ஆமென். அவங்க என்ன பண்றாங்க? பந்தி விசாரிப்புக்காகவே அபிஷேகம் பெற்றவளை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப வேலை செய்யறதுக்கு என்ன வேணும்? சொல்லுங்க. அப்போ போர்க்கால ஜெபம் பண்ணலாம்னு எனக்கு என்ன வேணும்? அபிஷேகம் தேவை. சமாதானமா வீட்டுல உட்கார்ந்து ஸ்தோத்திர ஜெபம் பண்ணலாம்னு என்ன வேணும்? அபிஷேகம். நல்ல சண்டை போடுற மாதிரி ஒரு ஜெபத்தை செய்யணும்னாலும் என்ன வேணும்? அபிஷேகம். அத சொல்லாத வாய்கள் திறக்கப்படட்டும். எப்பத்தா சொல்லணும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. எல்லாரும் வாயை திறந்து பேசணும், ஜெபிக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம் சொல்லணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. அதனால தேவஜனமே கவனிங்க, அபிஷேகம் இல்லாம நம்ம ஜெபிப்பது வேஸ்ட். அபிஷேகம் இல்லாம பாடுறது வேஸ்ட். ஆமென். ராகம் தெரியலாம், வரிகள் அழகா இருக்கலாம், ஆனால் அது அபிஷேகத்தோடு கலக்கும் போதுதான் இருதயங்களை மாற்றும், ரட்சிப்பை கொண்டு வரும், எழுப்புதலை கொண்டு வரும், மேன்மையை கொண்டு வரும், தேவனுக்கு கனத்தை செய்யும்.